வாங்கம்மா. நீங்க வரீங்கிற சந்தோஷத்துல காலையில இருந்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. என்னது மாமி வெளியில நிக்க வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு போங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இந்த ஸ்டில் போட்டோகிராஃபரை கூட மறந்துட்டேனே. ஏதேதோ சொல்லி எப்படி எல்லாமோ உங்க முன்னாடி நின்னு என் மனசுல உள்ள பாரத்தை எல்லாம் இறக்கி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன எதுவுமே பேச விடாம வாயடக்கி வச்சுட்டே. விட்டுடுங்க, பழசெல்லாம் விட்டுடுங்க. இப்ப நாங்க வந்திருக்கிறது மன்னிச்சிட்டோன்னு சொல்றதுக்காக மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறோம். என் பையன் உங்க பொண்ணை எங்கேயோ எங்க பார்த்த? சவுத் இந்தியன் மியூசிக் காம்படிஷன்ல. அங்க பார்த்தானா? அன்னைக்கு அவ சங்கீதத்துல வெளுத்து வாங்கியிருக்கா. உங்க பொண்ணு கேட்பானே, பார்த்த உடனே உனக்கு பிடிச்சு போயிடுது. எனக்கு உங்க குடும்பத்து மேல இருந்த கோவத்தினால இவ்வளவு நாள் சொல்ல தயங்கியிருக்கா. அப்பாவோட லட்சியத்தை, என்னோட ஆசையை நிறைவேற்றின என் மகனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டாமா? அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்திருக்கேன். நீங்க எப்படி உங்க மகன் ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்க மகன் ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை எனக்கு. உங்க குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இதை விட வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து என் மக காயத்ரி உங்க வீட்டு மருமக. பாப்பா, என் வீட்டுல நடக்க போற இந்த நல்ல காரியத்துக்கு நீதானப்பா காரணம். என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை உன் முன்னாடி மாத்திக்கிறது தானே நியாயமா இருக்கும். இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் உன் காலடியில சமர்ப்பணம் பண்றப்பா. முடியாது, என்னால முடியாது. எப்படி கண்ணன் உங்களால இதை என்கிட்ட சொல்ல முடியுது? யார கேட்டு அவங்க எனக்கு வேற ஒருத்தருடன் நிச்சயம் பண்ணாங்க? இதுக்காக நீங்க அங்க போனீங்க? அங்கிள், உடனே எங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னால இனிமே இந்த வீட்டை விட்டு போக முடியாது. நீ என்னமா சொல்றது? நானே முடிவு பண்ணிட்டேன். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். பொண்ணே இங்க இருக்கும்போது வேற என்ன வேணும்? மாப்பிள்ள அங்கெல்லாம் இருக்காரு. மாப்பிள்ள வேற ஆள நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? எங்க அம்மா அப்பா மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே உங்க மனசுல இருக்கிற என்ன தூக்கி எறிய போறீங்களா? தூக்கி எறியல, நீ தியாகின்ற பேரை வாங்கறதுக்காக இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போறியா? இல்லப்பா, துரோகியின் பேர் வாங்கி திரும்பி அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான். இது பாருங்க, நாம எடுத்த முடிவு படி உங்க குடும்பமே நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. இந்த நேரத்துல வந்து காயத்ரி, இவங்க உன்னை நல்ல மருமகளா தான் பாக்குறாங்க. ஆனா உங்க வீட்டுல என்ன ஒரு நல்ல மனுஷனா பாக்குறாங்க. நீ பிறந்ததுல இருந்து உங்க அப்பா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்திருக்க மாட்டேன். நான் பார்த்தேன். நீ வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா மனசை மாத்திக்குவேன். மாறாது, என் மனசு மாறாது. ஏன்னா உங்களுக்கு எங்க அப்பா அம்மா முக்கியங்கிற மாதிரி எனக்கு உங்க அப்பா அம்மா முக்கியம். இவங்களை என்னால பிரிய முடியாது. அங்கிள், நான் அங்க போய் இந்த வீட்டு மருமகளா தான் பேசுவேன், அந்த வீட்டு மகளா இல்ல. நிச்சயம் திரும்பி வந்துருவேன். வருவேன்.